இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஃபிசிக்ஸும் பயாலஜியும் நம்ம போட்டுட்டோம். என்னென்ன சிலபஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, டெலீட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. உங்களுக்கு இன்னும் போட வேண்டிய ஒரே ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கான வீடியோ. அதனால் அது இப்போ நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய பேர் கேட்கக்கூடியது, சார் நியூ சிலபஸ் படி தான் கொஷின் வருமானு. இப்பயும் சொல்றாங்கன்னா நியூ சிலபஸ் படி தான் வரும். அதனால அது சிலபஸ் ஃபார் நீட் யூஜி 2024ன்னு சொல்றாங்க. நியூ சிலபஸ் படி தான் கொஸ்டின் வரும், அதை நல்லா படிச்சுக்கணும். இப்போ கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்னென்ன விஷயங்கள் சேர்த்திருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது இங்கிலீஷ் மீடியத்துக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்க என்னென்ன படிக்கணும், சிலபஸ்ல என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன். நீங்க டவுன்லோடு பண்ணி என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து இந்த இடத்துல பாருங்க. உங்களுக்கு இப்படியே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 சாப்டர் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். ரெடியூஸ் ஆயிருக்கான எஸ், ஒவ்வொரு போர்ஷன்லயுமே நமக்கு லெசன் குறைச்சிருக்கு. ஸோ மொத்தம் 19 சாப்டர் தான் நீங்க படிக்கணும். இந்த டோட்டலா 50 கொஸ்டினுக்காக இது முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் சிலபஸ் நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப செகண்ட் லெசன் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிலபஸ் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல ஏதாவது ஆட் பண்ணிருக்காங்கன்னா, ஜென்ரலா இந்த டாபிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இதுல வந்து கொஞ்சம் டெப்தா குவாண்டம் மெக்கானிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், எலமெண்ட்ரி ஐடியாஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ், இதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது குவாண்டம் மெக்கானிக்ஸை பத்தி நீங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம், இதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ், அதையும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன, நம்ம எதுக்காக ஸ்டடி பண்ண போறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமேட்டுக்கு கான்செப்ட் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் ஆஸ் ஒன் எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன் psi அண்ட் psi ஸ்கொயர், வேவ் ஃபங்க்ஷன்ஸையும் அலை சார்புகளையும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நல்லா படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். அது கூட with R for 1s and 2s orbital, இதையும் ஸ்டடி பண்ணிக்கணும். இது செகண்ட் லெசன்ல நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கோ அதே தான் படிக்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு தேர்ட் லெசன் கெமிக்கல் பாண்டிங்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான சேஞ்சும் இல்லை, அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், இதுலையுமே நமக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இன் பிட்வீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற ஃபுல் லெசன் டெலிட்டடா இருக்கும். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த லெசன் ஃபுல்லா நமக்கு டெலிட் எடுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபுல்லா படிக்க வேணாம். ஃபுல் சாப்டரும் நமக்கு டெலிட் எடுக்கணும். எது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், அந்த லெசன் நம்ம படிக்க வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்க கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா படிப்பீங்கல்ல, தேர்ட் லா படிக்க தேவையில்ல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கான்செப்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். பட் அதை பற்றியும் இதை ரொம்ப டேப்த்தாக தெரிஞ்சுக்க வேணாம். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், என்தால்பி ஆஃப் டைல்யூஷன், இதையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க. ஸோ தேர்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது மட்டும் தெர்மோடைனமிக்ஸில் டெலிட் எடுக்கணும். அப்படியே ஆஸ் யூஷுவலாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 12th போர்ஷனில் இருக்கக்கூடிய பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில சொல்யூஷன், ஈக்குலிபிரியம், இது எதுவுமே இல்லை. பட் 11th பற்றி பார்த்துட்டு போயிடலாம். 11th வேற என்ன லெசன்ஸ் வந்து நமக்கு டெலிட்டட் அப்படின்னு பார்த்தா இதில் நான் நோட் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க. ஸோ 11th எனக்கு இந்த லெசனே கிடையாது சார் அப்படின்னா என்னென்ன லெசன் கிடையாது, நீங்க படிக்க வேணாம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரை நீங்க டோட்டலா படிக்க வேணாம், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். அடுத்து எந்த லெசன் சார் படிக்க வேணாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் லெசன் ஃபுல்லா டெலிட்டட். ஹைட்ரஜன் லெசன் ஃபுல்லா டெலிட்டட். அதுக்கப்புறம் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், எஸ் தொகுதி தனிமங்களும் ஃபுல்லா டெலிட்டட். அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, இதுவுமே நமக்கு டெலிட்டட். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். அடுத்தது 12th இதே மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். 12th டோட்டலாக என்னென்ன டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த லெசனே கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெசனே சாலிட் ஸ்டேட்டே இல்லை, சாலிட் ஸ்டேட்டையும் டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிங்கன்னா விட்டுருங்க, பட் அதர்வைஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி டோட்டலாக டெலிட்டட். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இந்த லெசன் டோட்டலாக டெலிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஜென்ரல் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், நான் ஷார்ட்டாக ஐசோலேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். அந்த லெசனும் நமக்கு இப்போ டெலிட்டட். நிறைய டெக்னிக்கல் டேர்ம் வரும். இதில் ஒரு அட்வான்டேஜ்மா, நீட்டுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்டாக படிங்க, நல்லபடி எழுதுங்க. அதுக்கப்புறம் பாலிமர்ஸ் லெசனும் டெலிட்டட். பாருங்க கெமிஸ்ட்ரியில் இத்தனை லெசன் டெலிட் ஆயிருக்கு. அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், இது லாஸ்ட் லெசன். இது லாஸ்ட் லெசனும் நமக்கு டெலிட் இருக்கணும், எவ்ரிடே லைஃப். ஸோ இந்த இடத்துல ஒரு 4 லெசன், இந்த பக்கம் ஒரு 5 லெசன், ஒரு 9 லெசன் நமக்கு டோட்டலாக டெலிட்டட்.
சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறது இப்ப சொல்லிடுறேன். ஸோ டெலிட்டட் ஆனதை நோட் பண்ணிக்கங்க. என்ன சார் சின்ன சின்னதாக சேஞ்ச் ஆயிருக்கு? தெர்மோடைனமிக்ஸ்ல 3rd law மட்டும் டெலிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன சேஞ்ச், அந்த இடத்துல மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டா போதும். அடுத்தது சொல்யூஷன் லெசன்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்யூஷன்ல எந்த சேஞ்ச் இல்லை, அதை அப்படியே ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஈக்குலிபிரியம் லெசன்லயும் நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா சார்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன்லயும் நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க வேணாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ், இதுலையுமே நீங்கள் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம். இப்போ இன்ஆர்கானிக்னு பார்க்குறப்போ எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் படிக்கிறீங்களா, அதில் பார்க்குறப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்குறீங்களா, இதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கானா? இதில் எந்த வகையான சேஞ்சும் இல்லை. பி பிளாக்ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும் கிடையாது. பி பிளாக்ல நீங்கள் 13ல ஆரம்பிச்சு 18 வரைக்கும் இருக்கிறது தானே பி பிளாக். ஸோ இது 11th ஒரு லெசன், 12th ஒரு லெசன் நீங்கள் படிப்பீங்க, ரெண்டையும் சேர்த்து படிச்சுங்க. அதில் வந்து ஒரே ஒரு டாபிக் மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசேஜ். ஸோ இதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், மீதி எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம். சார் டி அண்ட் எஃப் பிளாக்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கானா? ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் இருக்கு. இதில் என்ன சார் டெல்டா? இது டெல்டா இருக்கானா? இது டெல்டா இருக்குல்ல, சேர்த்துக்கங்க. டி அண்ட் எஃப் பிளாக்ல என்ன சார் டெல்டா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ஆஃப் லாந்தனாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் டெல்டட். கெமிக்கல் reactivity of lanthanoids. ஸோ இது ஒரு போர்ஷன் நமக்கு டெல்டட் டி அண்ட் எஃப் பிளாக்ல. அடுத்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கானா? இல்லை, ஆஸ் யூஷுவல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பியூரிஃபிகேஷன் அண்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலையும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கலாம். அடுத்து சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக், அதுதான் அதோட பியூரிஃபிகேஷன், அதில் வந்து ஐயூபேக் நேம், இதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, நீங்கள் நல்லா படிச்சுலாம், எதுவும் ஆடும் பண்ணல, இருக்கிறது ஆஸ் யூஷுவலாக இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன் லெசன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படி கேட்டீங்கன்னா, இதுலயுமே எந்த வகையான சேஞ்சும் இல்லை, ஆஸ் யூஷுவலா நீங்க படிச்சுக்க வேண்டியதான். அடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்ன் ஆக்சிஜன், இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இதுல ஆல்கஹால், ஃபீனால் அண்ட் ஈத்தர் படிக்கிறீங்கல்ல, இதுல ஈத்தர் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது. ஈத்தர் படிக்கிறீங்கல்ல, அந்த ஈத்தர்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ப்ரிப்பரேஷனும் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் டெலிட் இருக்கணும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இது ரெண்டு போர்ஷனுமே நமக்கு டெலிட்டட் ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர் டாபிக்ல. அடுத்தது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் ஹாலஜன்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், இது டெலிட் பண்ணியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெசன்ல என்விரான்மெண்டல் எஃபெக்ட் ஆஃப் டைக்ளோரோமீத்தேன், டெட்ராக்ளோரோமீத்தேன். ஸோ இந்த ரெண்டு டாபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிட்டட். என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைக்ளோரோமீத்தேன், இந்த ஒரு போர்ஷன் நமக்கு டெலிட்டட். இதோட சேர்ந்து என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெட்ராக்ளோரோமீத்தேன், அதுவும் டெலிட்டட். மீத்தேன் இதுவும் நமக்கு டெலிட்டட். ஸோ இதுவும் நம்ம படிச்சுக்க வேணாம். மீதி இருக்கக்கூடிய டாபிக் கீழே கொடுத்துருக்கிறதுலாம் ஆஸ் யூஷுவல் சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன், இதுல ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன், இதுல ஏதாவது சேஞ்ச் இருக்கானா? எஸ், இதுல சில போர்ஷன் டெலிட் பண்ணியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறது நோட் பண்ணி வர்றேன். சைனேட்ஸ், ஐசோசைனேட்ஸ் அண்ட் டயசோனியம் சால்ட், இதோட ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி படிக்க தேவையில்லை. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனைட்ஸ், இந்த லெசன் அது சைனைட்ஸ் 1, அதுக்கப்புறமேட்டுக்கு ஐசோசைனேட்ஸ் 2, மூணாவது டயசோனியம் சால்ட். இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ப்ரிப்பரேஷன் எதுவுமே படிக்க தேவையில்ல. இது எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க படிக்க தேவையில்ல. இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத படிக்க தேவையில்ல. இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத படிக்க தேவையில்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன் அப்படிங்கிற போர்ஷன்ல நமக்கு டெலிட் ஆனது. அடுத்து பயோமாலிகுல் லெசன்ல பார்க்கலாம். இதுல டெலிட்டடும் இருக்கு, ஆட் பண்ண போர்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெலிட்டட் பார்த்தலாம். இதுல டெலிட் ஆன போர்ஷன் அப்படின்னா பாலிசாக்கரைடு என்னென்ன? இதுல ஸ்டார்ச் இருக்கும், பாலிசாக்கரைடு, அதுக்கப்புறமேட்டுக்கு செல்லுலோஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு கிளைகோஜன் இருக்கும். இதெல்லாம் நமக்கு டெலிட்டட், இது நீங்க படிக்க வேணாம். அடுத்து என்ன சார் இதுல டெல்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவுதான். எந்த ஒரு டாபிக் மட்டும் டெல்டா இருக்கு. நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுன்னு பார்த்தாக்கன்னா பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட், இதை மட்டும் நமக்கு புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோதான் இந்த சிலபஸில் கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இவ்வளோதான். இதை உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. தமிழ் மீடியத்தையும் உங்களுக்கு தமிழ்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாச்சு. சைடு வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ பேனிக் ஆக வேண்டாம். சார் இங்கிலீஷில் ஏதாவது படிக்கணுமா அப்படிலாம் இல்லை. நான் உங்களுக்கு தமிழ்லேயே ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் சிலபஸ் இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக மாற்றி கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம முடிச்சிட்டோமா அப்படிங்கிறத படிக்க ஃபார் எக்ஸாம்பிள் கேசி வேல்யூலாம் என்ன, அதில் சம் கேட்டால் போட்டுற முடியுமா, டெல்டா ஜினா என்ன, டெல்டா ஜி நாட்னா என்ன, லீச் ஆட்சியோட கொள்கைனா என்ன, இதெல்லாம் நான் படிச்சேனா அப்படிங்கிறது தான் இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறது. இதில் கூட எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ணிவிட்டு அதில் நாலேஜ் கெயின் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உயிர் மூலக்கூறு வரைக்கும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியமும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கூடிய நீட் ரிலேட்டடாக கூடிய சிலபஸ் அப்டேட்ஸு இதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல் நம்ம போட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் கிராஷ் கோர்ஸ் எடுப்பீங்களா சார்னா 100% இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கிராஷ் கோர்ஸ் இருக்க போகுது. இது வரைக்கும் யாரும் கிராஷ் கோர்ஸ்க்கு அட்மிஷன் போடலைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அட்மிஷன் போட்டுக்கோங்க. கிராஷ் கோர்ஸ்க்கான டீட்டெயில் வீடியோட எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த வகையான டவுட்டு எந்த வகையான ஃபியராக இருந்தாலும் 9080549820 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் தாராளமாக டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட ஃபியரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹெல்ப்லைன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எப்பயுமே எஸ்வி சார் உங்களுக்காக இந்த இடத்துல இருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே தாராளமே நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ஹெல்ப்பை கண்டிப்பாக சித்தி எஜுகேஷனல் அகாடமிக் சார்பில் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணிடுவோமா. உங்களுக்கு ஃபர்தராக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னா கமெண்ட்லேயும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கோர்ஸுக்கு 40 டேஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் 2 லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு நடக்க போகுது. பைலிங்குவல் கிளாஸில் இருக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு 2 லாங்குவேஜ்லையுமே நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அடுத்தது ஓவரால் 40 டேஸில் சிலபஸ் முடிக்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பட் நம்ம கிளாஸில் பிபிடி ப்ரொவைட் பண்ண போகிறோம். பிபிடி கிளாஸஸ் தான் நம்ம நடத்த போகிறோம். ஆல்ரெடி எல்லாமே ரெடிமேடாக ரெடி பண்ணி அதில் கூடிய நோட்ஸ் நம்ம தான் கவர் பண்ண போகிறோம், அதுலேயே டீச் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிபிடி பேஸ் பண்ணி தான் கிளாஸ் இருக்க போகிறதுனால 40 டேஸில் நம்ம எஃபிஷியன்ஸியாக நம்ம கிளாஸஸை கண்டக்ட் பண்ண முடியும். நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 டேஸும் ஃபுல் டேயில் இருக்க போகுது. அடுத்த ஃபெசிலிட்டியாக நம்ம பார்க்கக்கூடியது டெய்லி நடத்தக்கூடிய அந்த பிபிடி வச்சு நடத்துகிறோம்ல, அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால் சில நோட்ஸ் நீங்கள் கிளாஸில் எடுக்க முடியலனாலும் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடச்சிரும். எல்லா நோட்ஸுமே நீங்கள் படிச்சுக்க முடியும். அண்ட் கான்செப்சுவல் டீச்சிங், இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் போட்டிருக்க ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்த டெமோ வீடியோஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப்பில் லெக்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நிமோனிக் பேஸ்டு, இதுக்கும் நம்மளோட கிளாஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஒரு டாபிக் படிக்கணும்னா அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் டைமில் நம்ம எப்படி மெமரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட்டு அதுக்கான ட்ரிக்ஸும் சொல்லிக் கொடுப்போம். அதை நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது நம்ம கிளாஸில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் பேஸ்டாக இருக்கும். ஒரு தியரி டாபிக் முடித்தோடனே அதுக்கு ரிலேட்டடாக கூடிய ப்ராப்ளமை கவர் பண்ணணும். அப்போ தான் தியரிக்கு அப்புறம் ப்ராப்ளம் சொல்லிட்டு படிச்சுட்டு வரணும். நீங்கள் தியரியாக படிச்சிங்கன்னா அது போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் தியரிக்கு அப்புறம் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். டெய்லியுமே டவுட் செஷன் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். அது மூலமாக நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க அப்படிங்கிறத நான் பர்சனலாக உங்களை மானிட்டர் பண்ண முடியும். நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாகவே நியூ என்சிஆர்டியை பேஸ் பண்ணி இருக்க போது ஃபுல் சிலபஸும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒரு லெசன் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான இண்டிவிஜுவலாக யூனிட் டெஸ்ட் நடந்துடும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில். ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். ஓவராலாக சிலபஸ் கவர் பண்ண நமக்கு ஃபுல் டெஸ்ட்டும் நடந்துக்கிட்டே வரும். கிளாஸஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 25/3/2024 கரெக்டாக 12th எக்ஸாம் முடிச்சுட்டு 2 நாளுக்கு அப்புறம் மண்டேலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ சார் முடியும் அப்படின்னா நீட் எக்ஸாம் வரைக்குமே இந்த கிளாஸஸ் நம்மளுக்கு நடக்கும். இன்பிட்வீனில் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்போர்ட்டு, மற்றபடி நீட் எக்ஸாம் டவுட் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு, கவுன்சிலிங் சப்போர்ட்டு எல்லாமே நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அடுத்தது நம்ம கிளாஸில் கூடிய இன்னொரு அட்வான்டேஜும் பார்த்தோன்னா ரீவிசிட்டபிள் கிளாஸஸ். அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸஸ் நம்ம லைவாக நடத்துகிறோம், கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறோம், பட் அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போ வேணால் இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி நம்ம கிளாஸஸை வந்து ரீவிசிட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷனை திருப்பி நீங்கள் கேட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் ரீவிசிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பேட்சோட ஃபீஸ் ஆல்ரெடி நான் 4500 ஆஃபர் பண்ணியிருந்தேன். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபோர்ட் பண்ணணும், நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணணும். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ கொடுத்துருக்க ஃபீஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா ஃபீஸ் வந்து கம்மியாக தான் கட்ட முடியும், கிராஷ் கோர்ஸ்க்கு எனக்கு கம்மியாக தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் 2900 அப்படிங்கிற இந்த ஃபீஸை பயன்படுத்திக்கிங்க. இது ஃபுல்லாக ஆன்லைன் பேட்சுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஒரு கோச்சிங் கிளாஸஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு கம்மியான ஃபீஸ் மூலமாக உள்ளே வர முடியும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ லோவாக கொடுக்குறேன். இந்த ஃபீஸை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. இதில் ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் 9080549820ங்கிற நம்பருக்கும் 8012805001 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம்.